Hi guys. Part 1 ஓட continuation MTS 2023 GK question அந்த part 1 நமக்கு அதுல 3 question solve பண்ணிருக்கோம். அடுத்து அதோடது continuation. So fourth question என்ன அப்படின்னா in October 2022 Virat Kohli became the first Indian who complete T20 runs. அதாவது என்னன்னா இவ்வளோ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஆன்சர் நீங்க விராட் கோலின்னு எடுத்துக்கலாம். இதுலயே வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 2022ல விராட் கோலி ஹவு மெனி ரன்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு, த ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா விராட் கோலி. இதுல T20 ரன்ல வந்து இது பண்ணவங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2022 அக்கார்டிங் டு 2022 விராட் கோலியோட ரன் பாத்தீங்கன்னா ஓவரால் 11,000. சரிங்களா? ஸோ இப்போ 2024ல அப்டேட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரன் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து இப்படியும் இது அப்டேட் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னு கேட்டா விராட் கோலி. 11,000 ரன் அப்படிங்கறத எந்த இயர்ல எடுத்தாரு அப்படின்னா அது வந்து நீங்க அக்டோபர் 2022ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2024 அப்டேட்டட் வந்து என்ன அப்படின்னா 12,000 ரன் வந்து அவர் எடுத்திருக்காரு T20ல. இது வந்து அப்டேட்டட். சரிங்களா? அண்ட் அடுத்த கொஸ்டின். According to Sikh literature, the birth anniversary of Guru Nanak Dev is celebrated on the full moon day of Indian lunar month. ஸோ எந்த மந்த் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன மந்த் அப்படின்னா கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துலதான் வந்து இதை பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுல இன்னொன்னு அடிஷ்னலா சொல்லணும் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் சிக்கிசம். ஸோ இங்க வந்து நம்ம சிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஃபவுண்டர் ஆஃப் சிக்கிசம் இது யாரு? குரு நானக். சரிங்களா? குரு நானக் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் சிக்கிசம். ஸோ இங்கே கொடுத்துருக்கு ஆனிவர்சரி ஆஃப். ஸோ கொஷின் இந்த கொஷினே நம்ம பார்த்தா தெரியும். சேம் இதே கொஷினை எல்லா எம்டிஎஸ்லையும் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மேபி நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ குரு நானக் அப்படிங்கிறவங்க வந்து ஃபவுண்ட் பண்ணது என்ன? சிக்கிசம். சரிங்களா? இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு கொஷினை கேட்கலாம். ஃபுல் மூன் டேவை நம்ம வந்து பண்ணலாம். இந்தியன் லூனார் மந்த் படி ஃபுல் மூன் டேல தான் அதை வந்து பண்றாங்க. ஃபுல் மூன் டேனா நம்ம வந்து கார்த்திகை மாசத்தை தான் வந்து சொல்லுவோம். ஸோ அதான் இங்கிலீஷ்ல வந்து கார்த்திக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. And then sixth question. Yakshagana is a folk dance that belongs to the state of Karnataka. சரிங்களா? ஸோ அப்போ கர்நாடகாவோட ஃபோக் டான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யக்ஷகனா. இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கர்நாடகாவோட ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ் வந்து யக்ஷகனா. ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு கேட்டாங்கன்னா யக்ஷகனாங்கிறது நீங்க எழுதிக்கலாம். Okay. And seventh question. The brick temple of Bithargaon is situated in which state? எந்த ஸ்டேட்ல வந்து இந்த டெம்பிள் இருக்கு அப்படிங்கறது கேக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல இங்க அப்படின்னா கான்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு பிரிக் டெம்பிள் பித்தர்கான். சரிங்களா? ஸோ பித்தர்கான்ங்கிறது என்ன டெம்பிள் அப்படின்னு கேட்டா நம்ம பிரிக் டெம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். And question number 8. Which of the following movements was founded in Bengal? இந்த பெங்கால் கொஸ்டின் நான் சால்வ் பண்ண வரைக்கும் இது ரிலேட்டடா பெங்கால் இதுக்கு ரிலேட்டடா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இது ரிலேட்டடா வரக்கூடியது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். லைக் அந்த யார் இந்த மிஷனை வந்து இது பண்ணாங்க, எந்த மிஷன் இதை பண்ணாங்க, எந்த இயர் ஃபவுண்ட் பண்ணது. ஸோ இது எல்லாமே பெங்காலுக்கு ரிலேட்டடா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுல வந்து ஃபவுண்ட் பண்ண மிஷன் என்ன மூமெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கறத வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது எங்க ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெலூர், வெஸ்ட் பெங்கால். ஸோ அதை தான் வந்து நம்ம பெங்கால்னு கொடுத்துருக்கோம். பெலூர், வெஸ்ட் பெங்கால். ஸோ இதோட ஃபவுண்டர் யாரு அப்படிங்கறத ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்போ அப்படின்னா பெலூர்ல, வெஸ்ட் பெங்கால்ல பெலூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதோட இயர் ஃபவுண்ட் பண்ணது 1897 ஃபர்ஸ்ட் மே வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? 1897 ஃபர்ஸ்ட் மே பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். So on 15th August 1947, the first Prime Minister of India, Jawaharlal Nehru, raised the Indian national flag above the dash of Red Fort in Delhi. So இதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ நேஷனல் ஃபிளாக் ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், நம்ம ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு இந்தியாவில் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஸோ ரைஸ்டு த இந்தியன் நேஷனல் ஃபிளாக். நம்ம இந்தியன் நேஷனல் ஃபிளாகை வந்து எங்க ரைஸ் பண்றாங்க அப்படின்னா ரெட் ஃபோர்ட் இன் டெல்லியில பண்றாங்க. ஸோ தட் இந்த ரெட் ஃபோர்ட்லயே பர்டிகுலரா ஒரு பிளேஸ் இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்கறாங்க. தட் இஸ் லஹோரி கேட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிஎம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஜவஹர்லால் நேரு. இது எப்போ நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 வந்து நடக்குது. ஓகே. ஸோ 2014ல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் சொல்லணும்னா 2014ல இருந்து இப்போ வந்து ஹாஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா ஹாஸ்ட் த ஃபிளாக் வந்து நரேந்திர மோடி. சரிங்களா? இது வந்து சின்ஸ் 2014.
since 2014 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ், இந்த டாபிக்ல இருந்து இப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட், மண்டரின் இஸ் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் விச் நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கலாம். அப்போ வந்து மண்டரின் இருந்ததுன்னா மண்டரின் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டரின் வந்து எந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜ்னா சைனாவோடது. சரிங்களா? ஸோ இதோட கேபிட்டல் சிட்டி பெய்ஜிங். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே.